சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம். ஆக்கமும் ஆன்மீகமும் ஓர் அற்புதமான தொழில் நேர்களே. நேர்களே, நம்ம மகாபெரிவால எவ்வளவு வேணாலும் சொல்லலாம். நம்ம மகாபெரிவா அவ்வளோ ஒரு கண்கண்ட தெய்வம். மனசுல என்ன இருக்குங்கிறத அற்புதமா அறிந்து நம்மளுக்கு வழி நடத்தி கொடுக்கிற தெய்வம். கண்டிப்பா நேர்களே, எனக்கு நிறைய தடவை நடந்திருக்கு நேர்களே, நிறைய தடவை. அது என்னால சொல்றப்பே அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு பாருங்களேன். அதனால சொல்றேன். கண்டிப்பா நான் ஏதாவது திக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணைங்கிறப்பல எனக்கு நிறைய தடவை நான் வழிகாட்டுற, அதாவது வழி இல்லாம இருக்கிறப்ப வழிகாட்டியா எனக்கு நான் இருக்கேன் அப்படிங்கிற ஒரு வாசகத்துக்கு எப்படி ஒரு தாரக மந்திரமோ அது போல பெரியவா எனக்கு நிறைய தடவை நடத்தி கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா ஒரு தடவை பெரிய ஒரு பணக்காரர் நம்ம மகா பெரிவால பாக்குறதுக்கு வரப்ப நிறைய பூக்கள், நிறைய நிறைய என்னென்ன வாங்கின்னு வர முடியுமோ வாங்கின்னு பெரியவால பார்க்க வந்திருக்காங்க. அப்ப பெரியவா அதெல்லாம் சுத்தி பாக்குறாங்க. பாக்குறப்ப அந்த பூக்கோட அந்த கொண்டு இந்த இதெல்லாம் ஓரமா வைக்கிறேன், இருக்கட்டும் அப்படிங்கிறா. என்னடா பெரியவா எடுத்து கூட பார்க்கல, அப்படியே இருக்கட்டும்ங்கிறாளே. வேட்டி என்னென்னமோ இருக்கு, அதெல்லாம் சீருன்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோ கல்யாணத்துக்குரிய சீரு ஓரமா வைக்கிற. அப்ப இந்த பெரியவர் சொல்றார், பணக்கார், பெரியவா நான் உங்களுக்கு கொண்டு வந்து இருக்கட்டும், நீயும் நின்னு ஒரு நிமிஷம் அப்படிங்கிறார். சரி, நம்ம பரமாச்சாரியாரோட இதுவும் பரமேஸ்வரனோடதும் நம்மளுக்கு அறிவோமா? என்னமாவது ஒரு கணக்கு போட்டிருப்பா, அந்த கணக்கு நம்மளுக்கு தெரியுமா நேர்களே? அப்ப இப்படி ஒவ்வொருத்தருக்கா தரிசனம் கொடுத்து முடிச்சுட்டு கடைசியா பார்த்தா ஒரு வயதான தம்பதியினர், 60 வயசு, சாந்தி 60 பண்ணிட்டு வரா. அப்ப பெரிவாளே கதி, பெரிவாளே துணை அப்படிங்கிறவாளுக்கு பெரியவா நான் இருக்கேன் அப்படிங்கிறது இது மூலமா தெரிஞ்சுக்கலாம். அப்ப வந்தோடனே நமஸ்காரம் பண்றான், சுத்தி இங்க வாங்க கூப்பிடுறான். பெரியவா உங்களை அலட்சியம் வர சொல்றா அப்படின்னு சீடர்கள் சொல்லுவாங்க. வா 2 பேரும் போறான். அப்ப வெகு வேகமா தன் கரங்களால் பூவை தொடுத்து அவ 2 பேரையும் மாலை மாத்திக்க சொல்றான். யாரு? இந்த பணக்கார கொண்டு வந்த பூக்கள், பொன் பொருள், அவர் என்னென்ன கொண்டு வந்தாரோ அப்படியே கொடுக்கிறார். இதை வச்சுக்கோ அப்படின்னு கண்ணுல ஜலம் அப்படி வருது, மலமலையா வருது. மலமலையா வரப்ப நமஸ்காரம் பண்றா, காலில் விழுந்து சேவிக்கிறா. எங்க நான் காத்தால 60 பண்ணிட்டு உங்களை பார்க்காம நான் பெங்களூர் போயிருவேணும்னு நினைச்சுட்டு இருந்தேன். பெரியவா ஆச்சாரியரு அவங்கள தரிசனம் பார்த்துட்டேன் அப்படிங்கிறா. சில பேரோட இயக்கங்கள் பாருங்களேன், நம்ம பிரயாணம் பண்ணிட்டே இருப்போம், நம்ம பெரியவாளை பார்த்திருக்கலாமோ, பெரியவாளை நினைச்சு. இப்ப வேணா பெரியவா சுலமா சூட்சமமா 2 நேரமும் நம்ம நினைக்கிறோம், அதாவது 2 இதுவாவே நினைக்கிறோம். அப்ப நேர்ல போய் பாக்குறவாள் எவ்வளவு பாக்கியம் செஞ்சிருக்கா. கண்டிப்பா. அப்ப அவ நம்மளும் நினைச்சுட்டே போவோம். ஒரு ஒரு ஏதோ ஒரு நினைவுகள் இருக்கும், மனசை தொடும். அது போல அவளும் பிரயாணம் பண்ணிட்டு இருக்கிறப்ப கார் ஒரு பிரேக் டவுன் ஆக வச்சு 2 காரா பிரயாணம் பண்ணிட்டு இருக்கா. பிள்ளைக்கு ஒரு காரும் அம்மா அப்பாவுக்கு ஒரு காருமா. அப்ப பிரேக் டவுன் ஆக வச்சு பெரியவாளை காவேரி பக்கத்துல காஞ்சிபுரம் தான், 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் தான். அப்ப அதை பாக்குறதுக்கு பெரியவாளை தரிசனம் கிடைக்கிறதுக்காண்டி அந்த ஒரு பிரேக் டவுன் ஒரு காரை இது பண்ணி வச்சிருக்கா, தன்னை பார்க்க சொல்லி வரவழைச்சிருக்கா. ஆக பெரியவா கைனால அந்த சீரு வாங்க வச்சிருக்கா. ஆக ஒருத்தர் சீரு வாங்கிக்கிறதும் ஒருத்தர் சீரு கொடுக்கறதும் அவ்வளோ புண்ணியம் நேர்களே. கண்டிப்பா இயலாதவர்களுக்கு இயன்றதை கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு ஒரு பழமொழி கேட்டாப்புல நம்ம ஒருத்தருக்கு ஒரு துளியாவது நம்ம கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு புண்ணியம் அளவில்லாதது. இன்னும் இருக்கா, சில பேர்லாம் இருக்கா, பேர் சொல்லிக்க மாட்டா. சில பேர் செய்யறது வெளியில வராது. அதெல்லாம் இன்னும் பெரியவா சொல்லி கொடுத்த பாணியில இன்னும் நடந்துட்டு இருக்கா எல்லா பேரும். கண்டிப்பா நம்ம யார் யாருங்கிறது சொல்ல அளவில்லாதது. கண்டிப்பா. ஆகையால் இந்த யூடியூப் நேயர்களுக்கு நான் இந்த பெரியவாளோட இதை சொல்லிக்கிறதுக்கு
நான் ரொம்ப பாக்கியம் செஞ்சிருக்கேன்னு நான் வந்து தாழ்மையுடன் கேட்கிறேன். ஏன் கேளுங்களேன், பெரியவாள சொல்ற இது வந்து பெரியவாளோட கட்டளை இருந்தால் மட்டுமே நம்ம சொல்லுவோம். கண்டிப்பா. பெரியவாளோட அனுகிரகம் வந்து கண்டிப்பா அவர் நினைச்சு என்னோட இதை நீ சொல்லு அப்படின்னு சொல்றதுனாலதான் நம்ம சொல்றோம். கண்டிப்பா கேக்குறதும் உங்களதுக்கு எவ்வளவு புண்ணியம் செஞ்சிருக்கோம். கண்டிப்பா. இப்ப அந்த அந்த தம்பதியினர் 2 பேரும் கண்ணுல ஜலத்தோட இதுவா போறா. அவ எப்பேற்பட்ட தொண்டு செஞ்சிருப்பா, எவ்வளவு மனசுல பெரிவாளே கரங்கள்ல பூ தொடுத்து கொடுக்குறா. அப்ப அந்த பணக்கார் சுத்தி இருந்தவாள்லாம் அப்படியே ஆச்சரியமா பாக்குறா. ஆக தொண்டனுக்கு தொண்டு செய்தால் அந்த அன்னைக்கு செய்வதற்கு சமம். அந்த குருவோட பார்வை கோடி விமோச்சம். கண்டிப்பா இந்த தம்பதியினர் வந்து சந்தோஷமா பெங்களூர் பயணம் போலாம். போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன திருவிளையாடல். இந்த தம்பதியினர் நினைச்ச ஏக்கத்தை தனிப்பாய் போற்றிவோம்ங்கிறப்பல அந்த ஏக்கத்தை தனிச்சிருக்கு பெரியவா. கண்டிப்பா. ஆக பெரியவாளோட மகிமை குட்டி குட்டின்னு சொல்லாம கோடி கோடி நிறைய இருக்கு நேர்களே. கண்டிப்பா தெரிஞ்சுப்போம். கண்டிப்பா.